நம சிவாய. இன்னைக்கு திருவெம்பாவை பாசுரம் 19 எப்படி பிரித்து படிக்கிறது, அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். உங்கையிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் ரல்லார்தோள் சேரர்க எங்கை உனக்கல்லா தெப்பணியும் செய்யர்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணர்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கெழிலென் ஞாயிறெமக்கேலோர் எம்பாவாய். பாட்டா படிக்கலாம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பரல்லார் தோள் சேரர்க எங்கை உனக்கல்லாதெப்பணியும் செய்யர்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணர்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறெமக்கேலோரெம்பாவாய். இந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த மகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய தந்தையானவர் என்ன சொல்வார், உன்னிடம் கொடுக்கப்படும் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவளாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா. அதுதானே பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் நாங்களும் உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறோம். யார்கிட்ட? சிவபெருமான் கிட்ட விண்ணப்பிக்கிறதாக இந்த தோழிமார்கள் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மாப்பிள்ளையானவர் ஒரு சிவனடியாராக இருக்க வேண்டும். அதாவது உங்களை மட்டுமே துதிக்கக்கூடிய ஒரு சிவனடியாராக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கைகள் உங்களுக்கு தான் பணி செய்து கிடக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அதை அனுமதிக்கக்கூடியவராகவும் அவர் இருக்க வேண்டும். உனக்கு தொண்டு செய்யும் பொழுது, உனக்கு பணிவிடை செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு கணவராக இருக்க வேண்டும். எங்களுக்கு எப்படின்னா, எங்களுடைய பார்வையில் உங்கள் அந்த சிவபெருமானை தொழுகின்ற பணி செய்கின்ற அந்த ஆளாகத்தான் எங்கள் பார்வையிலே தெரிய வேண்டும். மற்றல்லாதவர்கள் எங்களுக்கு தெரியவே கூடாது. பிற தீமைகள் எதுவுமே எங்களுடைய பார்வைகளில் வரக்கூடாது. அப்படி ஒரு பரிசை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களையே துதிச்சுக்கிட்டு உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய எங்களை ஏற்றுக்கிற ஒரு மணவாளனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு விண்ணப்பிக்கிறாங்க சிவபெருமான் கிட்ட. இதனுடைய முழு தொகுப்பிற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.